தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 2/1/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஒரு கிருபையின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 1:3. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று கர்த்தர் நம்மிடம் இந்த வசனத்தின் மூலம் நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகின்றேன், இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் என்று கூட இதை நீ எடுத்துக்கொள்ளலாம், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீர்களா? கர்த்தர் நம்முடன் இருக்கின்றாராம். ஆகவே இந்த 2025 நாம் என்னென்ன செய்ய நினைக்கின்றோமோ, நமக்கு கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, உலகத்தில் உள்ள மக்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ, இப்படியெல்லாம் நாம் நினைக்கின்ற அனைத்து காரியத்திலும் கர்த்தர் நமக்கு வெற்றியை தரப்போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் கர்த்தருக்கு ஆனந்த பலிகளை இட்டு நன்றி கூறி அவரை நான் எப்பொழுதும் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். துதிகளினால் கொண்டாட வேண்டும், நன்றிகளினால் கொண்டாட வேண்டும். அதற்கு நாம் ஒரு கிரயம் செலுத்த வேண்டும். என்ன தெரியுமா? வேதாகமத்தில் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திற்கு முன்பதாகவும் கர்த்தர் நம்மிடம் ஒன்று கேட்பார், நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், இப்படி இருந்தீர்கள் என்றால் இந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு பலிக்க செய்வேன் என்று அருமையாக கூறுவார். பிரியமானவர்களே, நாம் அதை விட்டு விடுவோம். இந்த வாக்குத்தத்தை மட்டுமே பற்றி கொண்டு நாம் அவர் கூறியபடி நடக்காமல், எனக்கு நடக்கவில்லையே, வாக்குத்தத்தம் தாமதிக்கிறது என்று நம்மை தாமே நாம் கோபப்பட்டுக் கொள்வோம். அப்படியல்ல, இந்த வாக்குத்தத்தம் பலிக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்மிடம் என்ன கேட்கின்றார் தெரியுமா? சங்கீதம் 1:1 துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் கூட்டத்தில் உட்காராமலும் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? துன்மார்க்கமாக பிறரை பற்றி பேசுகின்ற அப்படிப்பட்ட மனிதர்களுடன் நாம் நடக்கக்கூடாது, அவர்கள் ஆலோசனையை கேட்கக்கூடாது. முதலாவது கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்ப்பது. இரண்டாவது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. பாவிகள் வழி என்றால் என்ன? அவர்கள் தீமை செய்வார்கள், தீமையான வார்த்தைகளை பேசுவார்கள், பிறருக்கு தீங்கு செய்வார்கள், ஆனால் அது அவர்களுக்கு தீங்கு என்றே தெரியாது. இது என்ன தவறு என்று எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் பிறருக்கு தீங்கு செய்து கொண்டே இருப்பதுதான் அவருடைய செயல்கள். இப்படிப்பட்டவர்களுடைய வழியில் நாம் நிற்கக்கூடாது, அவர்களிடம் நாம் சேரவும் கூடாது. மூன்றாவது, பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரிகாசக்காரர் என்றால் என்ன? ஒரு சிலருக்கு எப்பொழுதும் அடுத்தவங்களை பற்றியே தான் பேசிக்கொண்டு இருப்பார்கள். இவர்கள் மிகுந்த ஞானிகள் போலவும், இவர்கள் மிகவும் பக்தி வாய்ந்தவர்கள் போலவும், பரிசுத்தவான்கள் போலவும் நினைத்து கொண்டு அடுத்தவர்கள் என்ன செய்தாலும் அது தவறு, இது தவறு என்று அடுத்தவர்களையே பார்த்து கொண்டிருப்பார்கள். பிரியமானவர்களை, இவர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள். அவர்கள் உட்காரும் இடத்தில் கூட நாம் உட்காரக்கூடாது என்று கர்த்தர் இன்று நம்மிடம் கேட்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த வசனம், இந்த வாக்குத்தத்தம் நமக்கு பலிக்க வேண்டுமானால் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நாம் நடக்கக்கூடாது. நம் நடை பரிசுத்தவான்களோடு இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களை நோக்கி இருக்க வேண்டும். இரண்டாவது, பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. அந்த பாவிகள் நிற்கின்ற இடத்தில் கூட அவர் அருகில் நாம் நிற்கக்கூடாதாம். நாம் பரிசுத்தவான்கள், கர்த்தரை பற்றி அவருக்கு பிரியமாய் வாழ்கின்ற அந்த கர்த்தருடைய மனிதர்கள், மனுஷிகள் அருகில் தான் போய் நிற்க
நிற்க வேண்டும். மூன்றாவது, அந்த பரிகாசம் பண்ணி பிறரை இகழ்ந்து கூறுகின்ற அவருடைய மத்தியில் நாம் அமரக்கூடாது. அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்று நினைத்தோம் என்றால் உடனே அந்த இடத்தை நாம் காலி செய்து விட வேண்டும், வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும். ஆனால் கர்த்தரை பற்றி, அவருடைய வேதத்தை பற்றி சிந்தித்து, கர்த்தருக்கு பிரியமானவைகள் பற்றி பேசுகின்ற அவருடைய சபையில் நாம் அமர்ந்து அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு மேலும் மேலும் பக்தியில் விருத்தி அடைந்து நாம் இறைவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து நம்மிடமில்ல ஒரு சிறு சிறு குறைகளையும் நாம் அகற்றி மிகுந்த பரிசுத்தமாக நாம் வாழ்ந்து விட்டோம் என்றால் நாம் செய்வது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம் கர்த்தர் வாக்கு மாற மாட்டார். நாம் இதன்படி நடப்போம். கர்த்தர் இந்த 2025 ஆண்டு நம்மையும் நம் சந்ததியும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மற்றவர்கள் மத்தியில் கனம் பெற்றவர்களாக வாழ கிருபை செய்வார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக நன்றியப்பா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் இன்றிலிருந்து இப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நிற்காமலும், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து உமக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று யார் யாரெல்லாம் இப்பொழுது முடிவெடுக்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களை ஆசீர்வதிங்க. நீர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி நாங்கள் செய்வது எல்லாவற்றையும் வாக்கியம் பண்ணுங்கள். குறிப்பாக உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து உமது பரிசுத்த ஜனமாக எங்களை மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.